குருவியோட முட்டையில இருந்து அன்னைக்குதான் குழந்தைங்க 2 பேரும் புதுசா பூமிக்கு வந்தாங்க. குழந்தைங்கள பார்த்த மீனுக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அம்மா உங்களுக்காக உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போறேன். அம்மா திரும்பி வர வரைக்கும் நீங்க 2 பேரும் ரொம்பவே பாதுகாப்பா இருக்கணும், சரியா? யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்க கூடாது. அதே காட்டுல கெட்ட எண்ணம் கொண்ட காலு அப்படிங்கிற காகமும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. காகம் அந்த காட்டுலயே இருக்கிற வயசான பறவைங்களையா நோட்டமிட்டு அந்த பறவைங்க கண்ணசந்த நேரமா பார்த்து அவங்கள கடத்திட்டு போகும். அடடா, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமாவே இரை கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. இந்த புறாவை பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. இன்னைக்கு இதையே இரையாக்கிட வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லி தூரத்துல இருக்கிற ஒரு கூட்டுல இருந்த வயதான புறாவை பார்த்துச்சு. புறாவை பார்த்ததும் வேக வேகமா காலுக்காகும் அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சுச்சு. சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கழுகோட குகைக்குள்ள போணுச்சு. தலைவா, நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்கன்னு தெரியும். வாங்க, அதனாலதான் உங்களுக்காக ஒரு வெள்ளை புறாவை பார்த்து வச்சிருக்கேன். என் கூட வந்தீங்கன்னா சீக்கிரமாவே நீங்க அதை சமைச்சு சாப்பிடலாம். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், எங்கடா காலுவை இன்னும் காணுமேன்னு. சரி, இந்த உன்னோட காசை பிடி அப்படின்னு சொல்லிட்டு காலு கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிச்சிச்சு. காலு, எனக்கு வயசான இறைச்சி சாப்பிட்டு சாப்பிட்டு அழுக்கு போச்சுப்பா. இனிமே நீ கொண்டுட்டு வரும்போது நல்ல சின்ன பறவையா பார்த்து எடுத்துட்டு வா. அந்த மாதிரி சின்ன பறவைங்களுக்கு நான் இதே மாதிரி 2 மடங்கு கூலிய உனக்கு தரேன் அப்படின்னு கழுகு சொன்னுச்சு. கழுகு சொன்ன வார்த்தையை கேட்டு காலு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். தலைவரே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாளைக்கே உங்களுக்காக காட்டுல இருக்கிற சின்ன சின்ன பறவைங்களை எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா உங்களுக்கு அது பிடிச்சதா இருக்கும். நீங்க எனக்கு தேவையான பணத்தை மட்டும் தயார் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு காகம் அங்கிருந்து போணுச்சு. பிறகு கழுகு அந்த வயசான புறாவை வேட்டையாடிட்டு தன்னோட இடத்துல வச்சு சமைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓரி, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லவா? நாளையில இருந்து நாம வேட்டையாட போற பறவைங்களுக்கு கழுகு 2 மடங்கு பணம் தரேன்னு சொல்லுச்சு. அதுவும் இப்ப மாதிரி வயசான பறவைங்க கிடையாது, சின்ன சின்ன பறவைங்களா கொண்டுட்டு போகணுமா. அப்படி மட்டும் நான் கொண்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா சீக்கிரமாவே நம்ம பணக்காரவங்களாயிடுவோம். ஆனா அந்த குட்டி பறவைங்களை எப்படி வேட்டையாடுறதுன்னு தான் தெரியல கோரி. ஆலுஜி, சின்ன பறவைங்களை வேட்டையாடுறது ரொம்பவே சுலபமான வேலைதான். அவங்களோட அம்மா எல்லாம் உணவு தேடி பறந்துருவாங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்க மட்டும்தான் கூட்டுல தனியா இருப்பாங்க. அந்த மாதிரி தனியா இருக்கிற பறவைங்களா பார்த்து நாம வேட்டையாட வேண்டியதுதான். இதுக்கு போய் இவ்வளவு சிரமப்பட்டு யோசிக்கிறீங்களே காலுஜி. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் கூட்டுல தனியா இருக்கிற பறவைங்களை தேடி காலு பறக்க ஆரம்பிச்சான். மீனும் உணவு தேடி போனதுக்கு அப்புறமா குழந்தைங்க 2 பேரும் வீட்டு வாசல்ல நின்னு அழகா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த பக்கமா போன காலுவோட பார்வை அந்த குழந்தைங்க மேல பட்டுச்சு. ஆஹா, இன்னைக்கு அழகான சிட்டுக்குருவிங்க உணவாக போகுது. உடனே போய் நாம அதுங்களை தூக்கிட்டு கழுகு கிட்ட போயிடணும். நம்மளுக்கு இன்னைக்கு பண மழை பொழிய போகுது. அப்படி யோசிச்ச காலு மீனுவோட கூட்டை நோக்கி பறந்து போனுச்சு. அந்த நேரம்னு பார்த்து உணவு தேடி போன மீனும் அவளோட கூட்டுக்கு வந்தா. வர வழியிலேயே காகம் பறந்து வரத பார்த்த மீனும் வேக வேகமா தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போனா. அந்த காகத்தோட பார்வை தன் குழந்தைங்க மேல பட்டதை நினைச்சு மீனும் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தா. நாம இல்லாத நேரத்துல குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையோட மீனும் உட்கார்ந்திருந்தா. குழந்தைங்களா, இந்த காட்டுல ஒரு கடத்தல் பண்ற காகம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அது உங்க 2 பேரையும் பாத்துடுச்சு. இனிமே நீங்க வீட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அம்மா இல்லாத நேரம் எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்கு வெளியில வரவே கூடாது அப்படின்னு தன் குழந்தைங்க கிட்ட சொன்னா. நீங்க அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க இல்லாதப்போ இனிமே நாங்க வாசல்ல வந்து விளையாட மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருக்கும் அப்படின்னு குழந்தைங்க சொன்னாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க பேசிட்டு இருக்கும் போதே வீட்டு வாசல்ல காலு வந்து நின்னுச்சு. ஒரு வழியா மீனுவோட வீட்டுக்குள்ள வந்த காலு, மீனு, உன் குழந்தைங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்காங்க. ஒண்ணு இல்ல மீனு, நாளைக்கு என்னோட வீட்டுல ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த விருந்துக்கு என்னோட தூரத்து சொந்தக்காரவங்க நிறைய பேர் வர்றாங்க. உன் குழந்தைங்களை அவங்க பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக தான் உன் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன். காலுண்ணா, விருந்து நாளைக்கு தானே? கண்டிப்பா நான் நாளைக்கே குழந்தைங்களை அனுப்பி வைக்கிறேன். என்னோட குழந்தைங்க ரொம்பவே குறும்புக்காரவங்க. உங்க வீட்டையே 2 பண்ணிடுவாங்க.
அதனால நாளைக்கு வந்து நீங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க. அப்படின்னா சரி மீனு, நீ சொல்ற மாதிரி நான் நாளைக்கே வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போறேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவ மாதிரி காலு பேசினான். காலு போனதும் மீனு தன் குழந்தைங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டா. அந்த காகத்தோட கண்ணு உங்க மேல பட்டுடுச்சு. இனிமே நாம இந்த காட்டுல இருக்க கூடாது. அது உங்க உயிருக்கே ஆபத்து. இன்னைக்கு ராத்திரியே நாம இந்த காட்டுல இருந்து வேற ஒரு காட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கிட்ட பேசினா. இதை கேட்ட லக்கி, அம்மா நீங்க சொல்றது ரொம்பவே தப்புமா. நாம வேணா உயிர் தப்பிச்சா போதும்னு வேற காட்டுக்கு போயிடலாம். ஆனா யாராச்சும் 2 குழந்தைங்களை கண்டிப்பா அது நாளைக்கு கடத்திட்டு போவோம். அந்த மாதிரி போனா பாவம் அந்த குழந்தைங்களோட அம்மாவும் உங்களை மாதிரி ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. இதே மாதிரி இருந்தா இந்த காட்டுல எந்த சின்ன குழந்தைங்களுமே இருக்காதுமா. தன் குழந்தை இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளவு ஞானத்தோட பேசுறத நினைச்சு மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ஆனாலும் அவளுக்கு தன் குழந்தைங்களை பத்தின கவலையோட, குழந்தைங்களா நீங்க சொல்றது என்னமோ சரிதான். ஆனா நம்மளால அந்த காகங்களை கண்டிப்பா எதுவுமே செய்ய முடியாது. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் காகம் ரொம்ப சந்தோஷமா மீனு வீட்டுக்கு போனுச்சு. மீனு ரொம்ப சுவையான கிச்சடிய தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனாலும் தன் குழந்தைங்களை பத்தின கவலை மீனுவை விட்டு போகவே இல்லை. எப்படியாச்சும் தன்னோட குழந்தைங்களை காப்பாத்திடணும் அப்படின்னு யோசிச்சபடியே கிச்சடிய தயார் பண்ணினா. காகமும் மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. குழந்தைங்க எங்க, சீக்கிரமா கூப்பிடு, விருந்துக்கு ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்ட மீனு, ஹலோ அண்ணா, உங்க வீட்டுக்கு வர விருந்தாளிக்காக நான் ஸ்பெஷலா ஒரு கிச்சடி செஞ்சிருக்கேன். நீங்க போயிட்டு உங்க வீட்டு விருந்தாளியை கூப்பிட்டுட்டு வாங்க. அவங்க வந்து இந்த கிச்சடிய சாப்பிடட்டும். அதுக்கப்புறமா நான் குழந்தைங்களை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். என் குழந்தைங்க மேல இவ்வளவு பாசம் வச்சு விருந்துக்கெல்லாம் கூப்பிடுறீங்க. அதனாலதான் நானும் அவங்களுக்காக ஒரு விருந்து தயார் பண்ணிருக்கேன். கிச்சடியை பத்தி சொன்னதும் ரொம்பவே ஆசைப்பட்ட காகம் அதை எப்படியாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தாளிய கூப்பிட்டுட்டு வரேன்னு போனுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சிட்டுக்குருவிங்க மட்டும் இல்லாம அவங்களோட அம்மாவும் கூடவே சுவையான கிச்சடியும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னுச்சு. இதை கேட்ட கழுகமும் மீனுவோட வீட்டுக்கு போனா. உன்னோட வீடு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. ஆமா, இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? இந்த வீடு என்னோட கல்யாண பரிசா எனக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் கொடுத்தது. இந்த வீடை கட்டி சரியா 5 வருஷம் ஆகுது. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் எங்க அப்பா பார்த்து பார்த்து செஞ்சாரு. ஆமா மீனு, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, குழந்தைங்க எங்க காணோம்? சீக்கிரம் உங்களை கூப்பிடு, நாங்க விருந்துக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. குழந்தைங்க எப்பவுமே ரொம்பவே குறும்புத்தனம் பண்ணுவாங்க. வீட்டு வாசல்ல இருக்கிற மரத்தடியில தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் கிச்சடிய சாப்பிட்டுட்டு இருங்க. அதுக்குள்ள நான் போயிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மீனு அவ செஞ்சு வச்ச கிச்சடிய பறவைங்களுக்கு கொடுத்தா. மீனு சொன்னதை நம்பி பறவைங்களும் கிச்சடிய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. உடனே வீட்டு வாசலுக்கு போன மீனு பறவைங்களை உள்ள வச்சு வேகமா வீட்டோட கதவை பூட்ட ஆரம்பிச்சா. அவ பூட்டுற சத்தத்தை கேட்டு பறவைங்க 2 பேரும் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாங்க. ஐயோ மீனு, எதுக்காக இப்ப எங்களை வச்சு கதவை மூடுற? தயவு செஞ்சு திறந்து விடு மீனு. எதுக்காக இப்படி கதவை சாத்திருக்க? நீ பண்றத நினைச்சா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி காலு கத்தி கதற ஆரம்பிச்சா. ஆனா மீனு அவன் சொல்ற எதையுமே காதுல வாங்கல. கொஞ்ச நேரத்துல பக்கத்துல இருக்கிற மரக்கிளையில வந்து உட்கார்ந்த குழந்தைங்க, ஏய் காகமே, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களையே நீ இரையாக்க பாப்ப. உங்க 2 பேரையும் இப்படியே விட்டா காட்டுல ஒரு குழந்தைங்களையும் நீங்க நிம்மதியா வாழ விட மாட்டீங்க. உங்களை மாட்ட வைக்கிறதுக்கு நாங்க பண்ண ஐடியா தான் இது. எத்தனை பேரை கொண்டு சாப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு நீங்களே இந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பலாக போறீங்க அப்படின்னு சொல்லி மீனு குழந்தைங்க கையில இருந்த தீப்பந்தத்தை வாங்கி தன்னோட வீட்டுக்கு வச்சா. வீட்டோட சேர்ந்து அந்த கொலகார பறவைங்களும் எரிஞ்சு சாம்பலானாங்க.